அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம், அந்த வீடியோ. அப்புறம் முக்கியமான வீடியோ என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இதுக்கு காரை காமிச்சிட்ருக்கேன்னா, நம்ம காருக்குள்ளே ஒரு எலி பூந்து கொஞ்சம் அட்டகாசம் பண்ணி வச்சுருந்துச்சு. எப்பயுமே வராது, எப்படி போச்சுன்னு தெரியலை. இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்கான்னு காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளோட காரை தான். அவன் மனசு பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம். அதில் யாராவது இந்த மாதிரி பண்ணும்போது செம்மையாக கோவம் வரும்ல. அந்த எலி மட்டும் கிடச்சிச்சின்னு வைங்களேன், அந்த சுந்தரா ட்ராவல்ஸில் முரளி சார் அடிப்பார், அந்த மாதிரி வெளுத்து எடுத்துருவேன். இவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. நல்ல வேளை சீட்டை எதுவும் பண்ணாதனால அந்த எலி என்கிட்ட தப்பிச்சிருச்சு. கீழே மேட்டை மட்டும் கடிச்சிட்டு போயிருக்கு. சரி போனால் போதுன்னு விட்டுட்டேன். இருந்தாலும் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே லேசாக்குவான். புடுக்காரு நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு எத்த போகிறோம்னு இல்லையான்னு பார்ப்போம். எல்லாரும் துவா செய்யணும். நீனு இப்போ தானே கேட்டேன். டெய்லி கேட்கணும் அல்லாட்ட, அப்போ தான் எல்லாம் கொடுப்போம். எனக்கு நீ கார் கொடுத்துட்டல, அப்போ வீடு கூடாதுல. ஆமீன். அப்புறம் என்ன கேட்பா எல்லா கிட்ட? கிஃப்ட் கூடாதுல. கிஃப்டா? நேற்றுலமா நம்ம காருக்குள்ளே எலி வந்துச்சுமா. காணாமா அந்த எலிய? எப்படி வந்துச்சுன்னே தெரியலம்மா செல்லம். தெரியலம்மா, சிப்ஸ் சாப்பிட்டு வந்துச்சு போல. சிப்ஸு சாப்பிட்டு இதுக்கு தான் போடக்கூடாது காருக்குள்ளே. பற்றியா, எலி வந்து சாப்பிட வந்திருக்கு. எதுவும் சாப்பிட்டு இனிமேல் காருக்குள்ளே போடக்கூடாது. உன் கார் தானே? அங்கெல்லாம் சிப்ஸ் அங்க பின்னாடி இரு பார்ப்போம். இங்கே நேற்று இருந்தது, இன்னைக்கு எலியை காணோம். போயிடுச்சு போல அவங்க அம்மாயிட்டு. ஆமா போயிடுச்சு. நேற்று எலி இல்லை. இங்கே வந்து எல்லாம் இந்த பின்னாடி இந்த மேட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மேட்டெல்லாம் நல்லா கடிச்சு வச்சுருந்துச்சு. இந்த மேட்டெல்லாம் எவ்வளோ திமிரு பற்றியம்மா. வராது வராது. அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. எது தங்கம்? இது நம்ம கார் தான். நம்ம கார் தான் செல்லம். அது வந்துட்டு மேலே உள்ள ஆன்டி கார். சரி இறங்க. இப்போ இல்லை எலி எதுவும் இல்லை. டெய்லி வந்துட்டு அத்தாவை ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். இறங்க இறங்க மெதுவா. எப்படி வந்ததுன்னே தெரியலையே. இதுலே இல்லையே. எது வழியாக எலி வரும்னு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று சொல்லலாம். இறங்க மெதுவா, இறங்க மெதுவா. நான் இறங்குறேன். சுற்றி முற்றி கார் ஃபுல்லாகவே ஒரு செக்கிங்கை போட்டுட்டு தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ளே நமக்கு சமைக்கிற வேலை இருக்கா, அந்த வேலையை பார்க்கணும்ல. அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்ன பண்ணேன்னா, சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, அது அப்படியே பெரட்னாப்பில் கிரேவி மாதிரி வச்சிடலான்னு தான் பிளானு. காலையில் சாப்பாட்டுக்கு தோசை மாவு இருந்துச்சா, அதுலேயே பாப்பாவுக்கு ஒரு தோசை, ஆளுக்கு ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு தான் இருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே காரையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எங்கிட்ட அது இருந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன சொல்கிறது, செம்மடி வாங்கியிருக்கோம். அப்படியே இங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மோர் போட்டு வச்சிடலான்னு மோர் போட்டு வச்சுட்டு அஃப்ரீனாத்தாக்கு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு ஆக்குறது இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த கார் செக்கிங்லேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் சும்மா பெரட்னாப்பில் எப்பயும் நம்ம வீட்டில் செய்வோம்ல, அம்மா மசாலா இருக்குல்ல. நிறைய பேர் அம்மா மசாலா கேட்குறீங்க, ப்ரௌனி கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. எனக்கும் செய்யணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் டைம் இல்லாதனால எனக்கு செய்ய முடியலை. இன்ஷால்லா நான் கறி மசாலா அரைச்சேன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறேன். ஒரு இன்ஷால்லா நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி அரைக்கலான்னு இருக்கேன். அரைச்சேன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கொரியர் போட்டு விடுறேன். அப்புறம் வந்துட்டு அஃப்ரீனா தான் வந்து அவங்கவுங்களுக்கு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறது, கார்னாலே ரொம்ப பாசம் அவங்களுக்கு. வா இங்கே வா. நாங்கள் தேடுறது பார்த்தாது அஃப்ரா குட்டி வந்துட்டு என் காலில் எலி வந்துருச்சான்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. ஒரு நாள் அந்த எலி வந்துட்டு போயிருக்கு. அதுக்குள்ளே பெரிய கலவரமாயிருச்சு. இருந்தாலும் அதுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அஃப்ரீனத்தா. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோடய லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். போகிற வெளில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குது, அதே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு போனது வந்தேன்னு நினைக்காதீங்க, ஒரு 6 மணிக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸில். ஏன்னா வாஷிங் மிஷின் பார்க்க போகணுமா, அதனால
அவ்வளோதான். அஃபீனா தான் கரெக்டாக வந்துடுவாங்க. கரெக்டாக 6 மணினா 6 மணிக்கு வந்துடுவாங்க, 7 மணினா 7 மணிக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சார் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கீழே வந்தோடனே 2 பேருமே கிளம்பிட்டோம். ரிலையன்ஸில் தான் பார்க்க போனோம். என்னோடய சிஸ்டர் அங்கே தான் வாங்கியிருந்தா. சரி அங்கேயே போய் பார்க்கலான்னு தான் கிளம்பிட்டோம். லஸ்ஸில் இருக்கிற கடை தான். அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். போகும்போதே என்ன பிராண்டு வாங்கலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போனோம். ரொம்ப வக்கையாக இருக்குல்ல வீரா. வெனஸ்டேலேருந்து நானே பஸ்ஸில் வந்து பழக்கணுமா? ஒரு நாள் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படியே நான் பழகிடுவேன். 27D-யா? சரி சரி. சோலா ஹோட்டலு. எத்தனை ஸ்டாப் வரும் வீரா? சரி சரி சரி. ஏறினோடனே எழுந்திரிச்சு நின்றுவேன் நான். ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி எழுந்திரிச்சு நின்றுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டு தானே? அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோன்னா, நாளையிலேருந்து அஃப்ரீனத்தா என்ன மார்னிங் மட்டும் பஸ்ஸில் போய்க்கோமா, கொஞ்சம் அந்தந்த டைமில் ஆன்லைனில் இருக்கணும்ல, அது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஏறு, இங்கே இறங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் விட்டுருவேன், நீ பார்த்து போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ரோடு எவ்வளோ அழகாக இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு போனோம். உங்க நான் அப்படியே வீடியோ எடுத்து ஸ்லிம்மாக இருக்கீங்களா பார்க்குறேன்? ஸ்லிம்மாக தான் இருக்கீங்க. தொப்பை மட்டும்தான் வீரா, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்லாம் இங்கிட்ட எவ்வளோ நல்லா இருக்கும்ல, இப்போ மெட்ரோவை போட்டு வச்சுருக்காங்க பாரு. கச்சேரி கிணறு தண்டல மெட்ரோ 2 சந்து மாதிரி போட்டு அதுக்கு ஒரு வழி. நைட்டு வந்தால் பயமாக இருக்கும்ல வீரா? யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. ஓ, இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. இங்கிட்ட இப்படி இருக்குது, இங்கிட்ட எப்படி இருக்குது. போய் ஒரு 2-3 மிஷின் பார்த்தோம். எல்ஜி, வேர்ல்ஃபுல், சாம்சங் அந்த மாதிரி நிறையா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டாப் லோடை விட ஃப்ரண்ட் லோடு தான் நல்லா உழைக்கும். அதோட என்ன சொல்கிறது, அது குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் டாப் லோடுக்கே போயிட்டோம். ஆட்டோமேட்டிக்கே வாங்கிடலாம் அந்த தடவைன்னு சொல்லிட்டு தான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும்ல, அந்த மாதிரி இந்த மிக்ஸி அதெல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்திர கழுவுற மிஷின் இருக்கும்ல, அது வேறு இருந்துச்சு. அதே அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்துட்டு 52,000 நினைக்கிறேன். அதையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லா வேலையுமே மிஷின் செஞ்சால் கொஞ்சம் நம்மளும் சோம்பேறி ஆயிடுவோம்ல. ஆனால் அதெல்லாம் நமக்கு வேணாம். முக்கியமான ஐட்டம் மட்டும் வாங்கியாச்சு. அஃபீனாத்தா வந்ததுக்கு அவங்க ஒரு வேக்யூமை தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்னோடய காரில் எலி வந்துருச்சு, நான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. வரும்போதே ஒரு டீயை குடிச்சிட்டு பிள்ளைங்க வந்துட்டு சமோசா கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வாங்கிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு பார்க் கிட்ட கடை இருக்கா, அங்கேயே வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இனிமேல் நைட்டுக்கு வந்துட்டு குக் பண்ணணும். அம்மா வந்துட்டு ஆணம் கொடுத்து விட்டுருந்தாங்க, பயத்தானை செஞ்சுருந்தாங்களா, அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் புளி கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். நீ கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சினால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த பூண்டு மிளகு ஆரோவிட்டா சிஸ்டரோட பூண்டு மிளகு குழம்பு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணேன். அம்மா வந்துட்டு புளிக்குழம்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் திக்கான புளிக்குழம்பு தான். ஆனால் அது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஸ்பைசஸ்லாம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு மருந்து குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக ஒரு கசப்பு இருந்துச்சு. பூண்டு ஊறுகாய் நல்லா புளிப்பாக, அதுலேயும் வந்துட்டு இந்த குழந்தை பிறக்கும் போது நமக்கு ஜீரகம், மிளகு, பூண்டெல்லாம் போட்டு நிறையா போட்டு ஒரு குழம்பு செஞ்சு தருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்போயாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்ணும் தோணும், புளிப்பாக அந்த மாதிரி சாப்பிட்ணும், நமக்கு மருந்து குழம்பு சாப்பிட்ணும் ஃபீல் இருந்துச்சுன்னா இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் இனிமேல் வாங்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 299 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஏதாவது பேச்சுலராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். அவங்களால உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியாதுன்னா இதை கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்லாம். ஆனால் 1 or 2 days சாப்பிட்லாம் சேர்த்து, இல்லைன்னா எப்போயாவது 1 time தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம வீட்டிலே அந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு, அந்த மருந்து குழம்பு இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கிறலாம். ஆனால் ஒர்க்கிங் உமனுக்கு, பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாவம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான்
தான் பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்கல்ல. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது சிஸ்டர், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு வேக்யூம் வாங்கியிருந்தோம்ல, அதை தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் பண்ணு போல் இருக்குது. இதெல்லாம் ஆஃப்ரீன் அத்தாவோட கம்பார்ட்மெண்ட். நான் சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், வாங்கினோம்ல. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 3000 rupees. அப்புறம் வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. நான் வாங்கியிருக்கிறது வேர்ல்ஃபுல் தான். அதோட ப்ரைஸ் வந்துட்டு 24,000 வந்துச்சு. சாம்சங்லேயே இருந்துச்சு, எல்ஜிலே இருந்துச்சு. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதை வாங்கியிருக்கேன். ஷாலாலாம் நல்லபடியாக ஓடணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி எப்பயும் நாஷ்டா தான் செய்கிறது இப்போல்லாம். இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டேன். அம்மாவும் குழம்பு கொடுத்து விட்டாங்களா, இனிவே மாவை கரைஞ்சி இல்லை சப்பாத்தியை பிசைஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருந்துச்சு அலைஞ்சிட்டு வந்தனால. அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வேக்யூம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் கார் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு தான். இதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. க்ளீன் ஆகா இல்லை அதில் இருந்து வந்திருக்கு. என்ன ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்துலேருந்து சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்திருக்குங்க, அதில் தான் இந்த இது வச்சோம்ல புரிஞ்சுருக்குங்க. தெரியுதா? ஏத்தானே வச்சு இன்னைக்கு இந்த பக்கம் தான் வருது. வா, மேலே ஏறி வா. இடமாடாங்க அத்தா க்ளீன் பண்ணுறாங்கடா. எது வெளியா எலி வந்துச்சுன்னு பார்க்குறாங்க. இரு தள்ளு போ. அதுக்கெல்லாம் ப்ரஷ் எடுத்துக்கணும் வீரா. அவங்க பார்க்குறனால நம்ம அவங்கவுங்க வேலையை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். அவங்கவுங்க அப்பளம் பொரிச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் முட்டை பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். முட்டை சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. எனக்கு புளிக்குழம்பு அந்த மாதிரி குழம்புக்கெலாம் முட்டை சாப்பிட பிடிக்கும், அப்பளமும் பிடிக்கும். நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா சுட சுட சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த குழம்போட ரிவ்யூ வந்துட்டு எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. நம்ம அம்மாலாம் செஞ்சு தருவாங்கள்ல, நம்ம குழந்த பிறக்கும் போது அந்த குழம்பு மாதிரியே தான் அப்படியே தான் இருந்துச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.